காலபுருஷனுக்கு 3 முயற்சி, வெற்றி, முயற்சி, சகோதர ஸ்தானம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு 12வது இருந்தீங்க, இப்போ உங்க வீட்டுக்கே வந்துட்டாரு. அதுங்க செவ்வாய் நட்சத்திரத்துல வந்திருக்காரு. குரு செவ்வாய் நட்சத்திரம் குரு மங்கள யோகத்தோட வந்திருக்காரு. பகையான வீடு, உபயராசியான வீடு, ராசியான வீடு, அது பகைய நட்பு அது நமக்கு கணக்கு இல்லை. அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. அங்க இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் அவருக்கு வேண்டப்பட்டவங்க தான். அதனால மிதன ராசிக்கு உங்களுடைய சுய சாதத்தை எடுத்துக்கங்க, உங்க தொழில் பண்ணிக்கங்க. கடந்த காலங்கள்ல அஷ்டமத்த சனிலிருந்து நீங்க பட்ட கஷ்டங்கள் இதுவரையும் இன்னும் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவீங்க. படிப்பு சம்பந்தப்பட்டது, எழுது சம்பந்தப்பட்டது, கவிதை சம்பந்தப்பட்டது, எழுதுகோள் சம்பந்தப்பட்டது, நடனம் சம்பந்தப்பட்டது, நாட்டியம் சம்பந்தப்பட்டது, பயிற்றறை சம்பந்தப்பட்டது, கல்வித்துறை அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்க தான். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிதன ராசிக்கு அறிவுக்கு ஜீவதி, அறிவால ஜெயிக்கக்கூடியவங்க, பலசாலிகள் இல்ல, அமோகமான வெற்றியை கொடுக்கும். ரிஷபராசி மிதனராசி அரசியலுக்கு போகலாம். சூரியன் மட்டும் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சூரியன் எந்த மாசம் பிறந்தீங்கிற பார்த்து. சித்திரையில பிறந்தீங்களா, முத்திரை பதிப்பீங்க. தையில பிறந்தீங்களா, தையிலன்னு நிச்சயதார்த்தம் உண்டு, நிச்சயமா உண்டு. தை பிறந்தா நிச்சயமா வழி பிறக்கும். ஆவணின்னு சொல்லவே வேண்டாம். இப்படிப்பட்ட மாதங்கள்ல பிறந்தா அமோகமாக இருப்பீங்க. அப்ப மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியில உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. 2வது உங்க வீட்டுக்கு வந்தது மட்டுமல்ல, 5ஆம் இடத்தை குரு 5ஆம் இடம் துலாம பாக்குறாரு. 5, 7, 9 5, 7, 9 5ஆம் இடம் துலாம், 7ஆம் இடம் தனுசு, 9 கும்பம். அப்ப கும்பதம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவங்கவுங்க வீட்டுக்கு கண்டிப்பாக அந்தந்த பாவகத்தன்மையை மாத்தாம கொடுக்கக்கூடியவர் தான். கல்வி சம்பந்தப்பட்டது எது வந்தாலும் புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய வியாபாரம் ஆரம்பிக்கலாம். வியாபாரம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், படிப்பு சம்பந்தப்பட்ட, கல்வி சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்ட, எண் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலுக்கும் வித்தகர் நீங்க தான். அது மட்டுமல்ல, கோச்சாரத்துல உங்களுடைய ராசிக்கு 9ல, உங்களுடைய ராசிக்கு 9 ராகு இது பயிற்சியும் கூடிய சீக்கிரம் வருது. 10ல சனீஸ்வரர் இருக்காரு. அப்ப சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் சுப மங்களத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் தான். உங்களுக்கு சுப மங்களத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் தான். அம்மன் வழிபாடு சிறப்பா பண்ணுங்க. திருநங்கைகளுக்கு, இல்லாத பெண்கள், அநாத குழந்தைகள், சிறார்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு உணவு, உடை, கல்வி சம்பந்தப்பட்ட பேக்கு, புக்ஸுக்கு வேண்டிய உபயங்கள், அதுக்கு வேண்டிய தட்சணைகள் இதெல்லாம் கொடுத்து வந்தா. ஏன்னா கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம். நம்முள் இருக்கக்கூடிய ஆயுதம் நாக்கு. அதே நாக்குக்கு எதிர்ப்பா இருக்கக்கூடியதுதான் வாக்கு. பாத்தீங்களா, நம் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் நாக்கு. அந்த நாக்குக்கு சம்பந்தப்பட்ட பெரிய ஆயுதம் வாக்கு. சொல்லுக சொல்லே பெரிதர் சொல், அச்சொல்லே வெல்லு சொல் இன்மை. அந்த வாக்கு சொல்ற சொல்லு ஒரு சொல்லு இருந்தா போதும், எல்லாத்தையும் வெற்றியா பண்றது. அதனாலதான் அநாத குழந்தைகளுக்கு தட்சணை, அநாத குழந்தைகளுக்கு சாப்பாடு, அநாத குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு, உணவு, இருப்பிடம், உணவு எல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணணும். எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம், எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரமா வந்துடும் உங்களுக்கு. எனக்கு அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். வெளிநாடு ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாம் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கொடுக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு.